ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 2016 அந்த எத்திக்ஸ் பேப்பர்ல ஆல் இந்தியா டாப்பர் ராஜஸ்தான்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கரப்ஷனுக்காக கைது செய்யப்பட்டார். ஒரு வாரம் உங்க குழந்தைகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் உங்க ஸ்கூல் ஸ்ட்ரிக்டா நான் சர்டிபிகேட் கொடுப்பேன். என்ன கேட்டீங்கன்னா அப்போ நம்ம அமெரிக்கால இருந்து ஜப்பானுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அது பக்கத்துல ஒரு தீவு குவாம் ஐலண்ட் ஒரு ஐலண்ட் அதை பிடிச்சிடறாங்க. அந்த நைட்ல மட்டும் வீசப்பட்ட பாம்ல ஒரே இரவுல 1,15,000 பேர் சாவறாங்க. ஒரே நைட்ல எப்படி கொரியாவை துண்டு துண்டா பிரிச்சாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஜப்பான்ங்கிற நாடே இல்லாம போயிருக்கும். நீ உனக்கு இந்த உலகத்துல எதற்கான உரிமை இருக்கு அப்படிங்கறத பகவத்கீதை டிஃபைன் பண்ணு. இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய பகவத்கீதை கீதா உபச்சாரம் மாதிரி பைபிள் ஒன்னு இருக்கு, தி டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படி. மேல போக பிரச்சனைகளை சமாளிக்கணும், அவங்க தான் மேல போக முடியும். சிவில் சர்வீஸ்ல இப்ப எத்திக்ஸ் ஒரு பேப்பரை கொண்டு வந்திருக்காங்க. நேத்து கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து உங்ககிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. திருப்பூர் மாநகராட்சியினுடைய கமிஷனராக இருக்கக்கூடிய கிராந்தி குமார் பாட்டி ஐஏஎஸ், உங்களை போல ஆடிட்டராக இருந்து ஐஏஎஸ் அதிகாரியாக மாறியவர். இப்ப 2011 பேட்ச் 2011 பேட்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்திக்ஸ் ஒரு பேப்பர் சிவில் சர்வீஸ்ல இல்ல. 2012 ஒரு சின்ன ரிவிஷன் கொண்டு வந்து சிசாட்னு கொண்டு வந்தாங்க. அதுல எத்திக்ஸ்னே ஒரு பேப்பரை கொண்டு வந்தாங்க. அந்த எத்திக்ஸ்ல நீங்க வாங்குற மார்க் ஆட் ஆகும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 2017-16 அந்த எத்திக்ஸ் பேப்பர்ல ஆல் இந்தியா டாப்பர் ராஜஸ்தான்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கரப்ஷனுக்காக கைது செய்யப்பட்டார். எத்திக்ஸ் பேப்பர்ல ஆல் இந்தியா டாப்பர், ஆல் இந்தியா டாப் 20 ரேங்க், ஹோம் ஸ்டேட் ராஜஸ்தான், கரப்ஷனுக்காக வித்தின் 2-3 இயர்ஸ். ஜெனரலா அந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 10 வருஷம் மெயின்டைன் பண்ணுவாங்க. யாருமே ஜெனரலா கரப்டா பார்க்க மாட்டீங்க. மேக்சிமம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கரப்ஷன்ங்கிறது அப்படியே வர ஆரம்பிக்கும். ஆனா முதல் 3 வருடத்திலே ஒரு ஆபீசர் கரப்டா இருக்காங்கன்னா அது வேற எப்படி சிஸ்டத்துல தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி. எத்திக்ஸ் பேப்பர்ல ஆல் இந்தியா டாப்பரா இருந்த ஒருத்தர் ராஜஸ்தான்ல ஐஏஎஸ் ஆபீசர் கையூட்டு கரப்ஷனுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதனாலதான் எத்திக்ஸ் என்பது ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை போட்டு டீச் பண்ண முடியாதுங்க. காரணம் எத்திக்ஸ்க்கு டெஃபினிஷனே பாத்தீங்கன்னா இட் இஸ் a rational justification for a moral judgment. எவ்வளவு 2 வார்த்தை எப்படி மிக்ஸ் பண்றான் பாருங்க. அதாவது மொராலிட்டி மாரல் அப்படிங்கறது உள்ள கொண்டு வந்து எது சரி தப்புன்னு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்த அர்த்தத்துல அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய நார்ம்ஸ்ல கண்ட்ரியினுடைய பாலிசியில கண்ட்ரியினுடைய சட்ட திட்டங்கள் இவ்வளவு விஷயங்கள் நீங்க பார்க்கணும். இல்ல சில பேர் சொல்லுவாங்க இல்ல சட்டத்தின்படி தவறு, ஆனா கம்பெனி பாலிசி ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. டாடா மாதிரி கம்பெனி சொல்லுவாங்க சட்டத்தின்படி சரியாக இருந்தாலும் கம்பெனி பாலிசி படி இது தவறு. இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போறான். ஹமுரபி கோட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஹமுரபின்னு ஒரு மன்னர் இருந்தான். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஹமுரபி கோட் ஆஃப் ஜஸ்டிஸை பார்க்கணும். அந்த ஜஸ்டிஸே வந்து உங்களுடைய மனது உங்களுக்கு சொல்லுது இது சரி இது தப்பு. அப்ப சமுதாயத்துல நீங்க பிறந்து வளர்ந்து இத்தனை ஆண்டுகளாக நீங்க வாழ்ந்து வந்திருக்கீங்க, நல்லது கெட்டதை பார்த்திருப்பீங்க, அப்பா அம்மா சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தினுடைய கலவைதான் மாரல் ஜட்ஜ்மெண்ட். ஓ இது தப்பு, அதற்கு ஒரு ரேஷனல் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறோம். எத்திக்ஸ்க்கு ரேஷனல் ஜஸ்டிபிகேஷன் எங்க இருந்து வருது? சட்டத்தை வச்சு. இல்ல அது தப்புங்க, நீங்க வந்து அக்கவுண்ட் புக்கை வந்து குக் பண்ணிருக்கீங்க, சத்தியம் மாதிரி நீங்க வந்து தப்பு பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஒரு ஆடிட்டர் வந்து பிக் குளோபல் 4 அவங்க அதை சர்டிஃபை பண்ணிருக்காங்க. அப்ப அது பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை உடைக்கிறாங்க. மாரல் ஜட்ஜ்மெண்ட்டும் தவறு, அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களும் தவறு. சோ ரேஷனல் ஜஸ்டிபிகேஷன் ஃபார் a moral judgment தான் எத்திக்ஸ் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் எத்திக்ஸை ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பவர் பாயிண்ட்ல டீச் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஒரு சஜஷனா உங்களுக்கு சொன்னேன். அது எப்படி சொல்ல முடியுங்க? நீங்க வாழ்ந்த ஒரு நாள்ல இருந்து இன்னையிலிருந்து பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் நீங்க பாக்குறது எல்லாமே உங்களுடைய எத்திக்ஸ் என்பதை உருவாக்குவதற்கு கூடவே இருக்கும். அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, யாருமே பார்க்காதப்ப எங்க அப்பா எங்க அம்மாட்ட எப்படி பேசுறாங்க, எல்லாரும் பாக்குறப்ப எங்க அப்பா எங்க அம்மாட்ட எப்படி பேசுறாங்க. கிளாஸ் ரூம்ல இன்விஜிலேட்டரே இல்லாதப்ப ஒரு மாணவன் காப்பி அடிக்கலினா தான் அது சிறப்பு. இத்தனை சிசிடிவி கேமராவை போட்டு இன்விஜிலேட்டரை போட்டு அதெல்லாம் மேல இருந்து ஏதோ செக் எல்லாம் பண்ணி அதுல பையன் காப்பி அடிக்க மாட்டாங்க. சில ஸ்கூல் சொல்லுவாங்க எங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க அப்படின்னு. நிறைய பேர் அட்மிஷன் கேட்பாங்க, எங்க ஸ்ட்ரிக்ட்னா எங்க ஸ்கூல்ல நீங்க வந்து பாருங்க பசங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் சொல்லுவேன் அதெல்லாம் மெஷர் கிடையாதுங்க. ஒரு வாரம் உங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சரையும் லீவ் அனுப்பிடுங்க. ஒரு வாரம் உங்க குழந்தைகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை பொறுத்துதான் உங்க ஸ்கூல் ஸ்ட்ரிக்டா நான் சர்டிபிகேட் கொடுப்பேன். என்ன கேட்டீங்கன்னா இடத்துக்கு ஸ்கூல்ல பேசப்போம் 2 ரோக்கு ஒரு டீச்சர்ஸ் பக்கத்துல நிப்பாங்க. 2 ரோக்கு இங்க ஒரு டீச்சர் நிப்பாங்க, 2 ரோக்கு அங்க ஒரு டீச்சர் இருப்பாங்க.
அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே தூங்குற மாதிரி இருந்தாங்க, அப்படியே பேப்பர் எடுத்து எழுதுவாங்க, அப்படியே தெரியும் அந்த பையன் கதை முடிஞ்சது அப்படி. அதெல்லாம் நாட் a measure of ethics. Ethics is what you do when others don't see you. யாருமே பார்க்காதப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறதா the moral foundation for ethics. moral foundation for ethics அதுதான். எல்லாரும் பார்க்கறப்ப நீங்க எப்படி இருக்கீங்கிறது முக்கியம் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் பெரிய கம்பெனி, பெஞ்ச்மார்க்டு கம்பெனி, அந்த கம்பெனினா ப்ளூ சிப் கம்பெனிஸ், 100 வருஷம் சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு எத்திக்கல் இஷ்யூல என்ரான் மாதிரி கம்பெனிஸ் இருக்கலாம், சத்தியம் மாதிரி இருக்கலாம், அக்கவுண்ட் புக்கை குக் பண்ணி, ஆனா ஒரே ஒரு இஷ்யூ மட்டும்தான் 50 ஆண்டுகள் கழிச்சு வெளியே வரும். ஆனா அந்த ஒரு இஷ்யூ பாத்தீங்கன்னா 50 70 80 ஆண்டுகள் அந்த கம்பெனி சம்பாதிச்சிருந்த எல்லா பிராண்ட் வேல்யூ ஜீரோ பண்ணிரும், எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிரும். அதனாலதான் சொல்லுவாங்க எத்திக்ஸ்ங்கிறது 24/7 365 டேஸ். இன்னைக்கு திங்கக்கிழமை மட்டும் தலைவர் கொஞ்சம் எத்திக்கலா இருக்க மாட்டாரு, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. புதன்கிழமை அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கலாம். ஆனா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம் அந்த ஆபீஸ்ல. எத்திக்ஸ்க்கு அந்த மாதிரி லீவ் விட முடியாது. 24 மணி நேரமும் 365 நாளும் நீங்க எப்படி இருக்கீங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா 99% யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறதுக்கான ஜட்ஜே நீங்க தான். ஆனா ஒரே ஒரு சதவீதம் மட்டும் யாராச்சும் தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் இந்த மாதிரி வரலாம். இப்ப இந்தியன் கவர்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா சில விஷயத்தை ரொம்ப டஃப் பண்ணிருக்காங்க. போன முறை நம்முடைய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வந்த பொழுது சுந்தரராமன் எல்லாம் சென்னையில ஐசிஐ சாப்டர் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அவங்க நிறைய அப்பீல் பண்ணாங்க. அதாவது நீங்க எல்லாத்தையுமே குற்றம் புரிந்தோரா பார்க்க கூடாது. ஏதோ பிக் 4ல ஒரு 2 கம்பெனில 2 பேர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க எல்லாத்து மேலையும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நீங்க கண்கொத்தி பாம்பா பாக்குறத நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஐசிஐ கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்ப பியூஷ் கோயல்ஜி என்ன சொன்னார் அப்படிங்கறதுக்கு சுந்தரராமன்ஜி இருந்தாங்க, நாங்கெல்லாம் இருந்தோம். பேசிக் இஷ்யூ பாத்தீங்கன்னா 99% யாரும் பார்க்க மாட்டாங்க, அது 1% தான் பார்க்க போறாங்க. 99% நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத அந்த 1% டிசைட் பண்ண போகுது. சோ இந்த 3 விஷயங்களை சொல்லிட்டு அடுத்து நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு இன்னைக்கு வந்திருக்கு. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம், நான் வச்சுக்குவோம். அதனால ஒரு ஸ்டோரி, கொஞ்சம் பெரிய ஸ்டோரி, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த ஒரு கதை. இது இரண்டாம் உலக போறப்ப நடந்துச்சு 1945. இதுல ஜப்பான் அமெரிக்கன்ஸ் 2 முக்கியமான நாடுகள், அவங்கள வச்சு ஒரு சின்ன கதை. இந்த கதையை மட்டும் நீங்க நான் வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய கஷ்டமான நேரத்துல ஒரு எத்திக்கலா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இந்த கதை உங்களுக்கு உதாரணமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஜப்பான் மட்டும் பாத்தீங்கன்னா எந்த நாடுகள்கிட்டயுமே சிக்காத ஒரு இம்பீரியல் பவர். அது பாத்தீங்கன்னா ஒரு மூலையில இருக்கும். அமெரிக்காக்கார இங்கிருந்து போய் ஜப்பான் அடிக்கணும்னா பசிபிக் ஓஷனை தாண்டி ஆயிரக்கணக்கான மைலை தாண்டி போய் ஜப்பானை போய் தொட்டு பார்க்கணும், முடியாது. காரணம் என்னன்னா யாருகிட்டயுமே விமானம் கிடையாது அவ்வளவு தூரத்தை தாண்டி போறதுக்கு. சரி, ஜப்பான்காரனை போய் நம்ம அடிச்சு, நான் சொல்றது 2ஆம் உலக போர், அவனை போய் அடிச்சு மிரட்டி நம்ம கிரவுண்ட் போர்ஸை விட்டு மிரட்டிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் உங்களுடைய கப்பல்கள், உங்களுடைய போர் கப்பல்கள் அவ்வளவு தூரம் கடந்து போகணும். அதனால ஜப்பான் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த உலக போர்ல ஒரு பெரிய சின்ன நாடு, ஒரு இம்பீரியல் நாடு, ஒரு எம்பரர் இருக்கக்கூடிய நாடு, யாருமே தொட முடியாம இருந்தாங்க. தனியா ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தான், சின்ன நாடா இருந்துட்டு. அங்கிருந்து திடீர்னு இங்க வரைக்கும் வருவான், மியான்மர் வரைக்கும் வருவான், சிங்கப்பூர் வரைக்கும் வருவான், ரஷ்யாக்குள்ள போயிட்டு வெளியே வருவான், மஞ்சூரியன் சைனாக்குள்ள போய் சண்டை போடுவான். ஏன்னா பெரிய பவர் சொல்ல இன்வால்வ் ஆக முடியல. இந்த அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எத்திக்கல் டைலமா, எப்படி இந்த ஜப்பானை நம்ம கார்னர் பண்ணணும். ஏன்னா தப்போ சரியோ நாம 2ஆம் உலக போருக்குள்ள போகல. ஆனா இந்த ஜப்பான் எப்ப பியல் ஹார்பர்ல இந்த பாம் போட்டு நம்முடைய விமானப்படையை நம்முடைய மக்கள் அழிச்சாரோ அதுக்கப்புறம் நான் உள்ள போய் ஆகணும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் உள்ள வருது, அமெரிக்கா. எப்படி ஜப்பானை நம்ம கண்ட்ரோல் பண்றது, விமானத்தை எப்படி கொண்டு போறது, அவ்வளவு தூரம் போறதுக்கான விமானம் கிடையாது. அப்பதான் அமெரிக்கா B-29 அப்படின்னு ஒரு பாம், சூப்பர் போர்ட்ரஸ் சொல்லுவாங்க, ஒரு பாம்பரை கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 மைல் போகக்கூடிய ஒரு விமானம், 3000 மைல்ஸ் நான் ஸ்டாப். அப்பவும் நம்ம அமெரிக்கால இருந்து ஜப்பானுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அது பக்கத்துல ஒரு தீவு, குவாம் ஐலண்ட் ஒரு ஐலண்ட், அதை பிடிச்சிடறாங்க. அதை போய் 1944ல சண்டை போட்டு அந்த சின்ன ஐலண்டை வாங்கி அதுல ஒரு ஏர்பேஸை போட்டு அதுல போய் ஒரு 300 விமானத்தை போய் இறக்கி அமெரிக்காக்காரன் நிறுத்தி வச்சிடறான். ஓ, நம்ம இப்ப அந்த பாதி தூரம் இருக்கக்கூடிய பசிபிக்ல சென்டர்ல ஒரு ஐலாண்டை பிடிச்சிட்டோம், அதுல விமானப்படை இறக்கிடலாம்.
இங்கிருந்து ஜப்பான் போய் அடிக்கலாம், பாதி தூரத்தை நம்ம இதை கவர் பண்ணிட்டோம்ல அப்படின்னு. இப்ப அமெரிக்கால 2 விதமான மிலிட்டரி ஹிஸ்டோரியன்ஸ் இருந்தாங்க, ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ். ஒரு குரூப் என்ன நினைச்சாங்கன்னா, சண்டையில பொதுமக்கள் சாவக்கூடாது, இறக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த சண்டையிலுமே தொந்தரவு வரக்கூடாது. இப்ப உங்களுக்கு வர அதே அந்த மாரல் டைலமா. ஆனா பொதுமக்கள் இறக்கக்கூடாது, நான் சண்டை போடுவேன்னா நீங்க அந்த கபடி 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 கபடின்னு சண்டை தான் போடணும். ஏன்னா பொதுமக்கள் இறக்காத வரைக்கும் அந்த அரசு அலட்சியமா தான் இருக்கும். இது ஒரு தியரி. பொதுமக்கள் இறக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த அரசுக்கு ஒரு பெரிய பிரஷர் வரும், ரஷ்யா உக்ரைன் மாதிரி. அந்த அரசு ஒரு சமாதானத்துக்கு வருவாங்க, நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 விதமான மிலிட்டரி ஹிஸ்டோரியன்ஸ். ஒருத்தருடைய பேர் ஹேமண்ட் ஹெஸ் ஹான்சல் அப்படின்னு ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு விமானப்படை தளபதி. 1944 அவர் சொல்றாரு, நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவோம். நம்ம விமானம் போகும், ஜப்பான் மேல போகும், பொதுமக்களை போய் எங்கேயும் நம்ம அடிக்க மாட்டோம். ஜப்பான்ல அரசு நிறுவனங்கள், போர் கப்பல்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், போர் விமானங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை மட்டும் பார்த்து பாம்பு போட்டு வந்துருவோம் அப்படின்னு இவருடைய தியரி. அமெரிக்கா ஒத்துக்கிறாங்க, சரி தம்பி நீ அந்த மாதிரி பண்ண. ஒரு 3 வருஷம் அவர் பண்றாரு. 3 வருஷம் இவரு விமானத்தை கொண்டு வந்து குவாம்ல நிறுத்துறாரு. ஜப்பான் மேல விமானம் போகுது. அந்த விமானப்படை விமானத்துக்கு தயாரிக்கக்கூடிய தளவாட நிறுவனங்கள் அங்க மட்டும் போய் பாம்பு போட்டு வர்றாங்க. அது எதுவுமே நடக்கல. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இம்பேஷண்ட் ஆகுது. என்னடா அது, சண்டை பாட்டுக்கு போயிட்டு இருக்க ஒரு சின்ன நாடு. இப்ப நீங்க அமெரிக்காவுடைய பிரசிடென்டா இருந்தா எப்படி டெசிஷன் எடுப்பீங்கன்னு பாருங்க. 3 வருஷம் மாரல் வார், ஸ்ட்ராட்டஜிக் பம்பார்ட்மெண்ட், பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் நடக்கக்கூடாது, ஜப்பானை சார்ந்த இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் மட்டும் அட்டாக் பண்ணணும், அதன் மூலமா ஜப்பானுக்கு பிரஷர் போட்டு ஒரு ஆர்மிஸ்டிஸ் சைன் பண்ணி போரை மூடணும், 2ஆம் உலக போரையே மூடிடணும். 3 வருஷமா எதுவும் செய்ய முடியல. எல்லாரும் இம்பேஷண்ட் ஆகுறாங்க. அப்ப ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, இங்கிருந்து எல்லாமே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு போறோம். உலகத்தினுடைய பெரிய முதன்மை பல்கலைக்கழகமா இருக்கு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது பேர் தான் நாப்தலின் பாம். ஒரு நாப்தலின் பாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பாம்பை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பாம்பினுடைய ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா ஜெல்லு மாதிரி ஒரு பாம். விமானத்துல இருந்து பாம் போட்டீங்கன்னா ஜெல்லு மாதிரி வரும், லிக்விடா வராது. அந்த பாம் வெடிச்சோடனே இந்த சின்ன சின்ன ஜெல் எல்லாம் போய் அங்கங்க ஒட்டிக்கும். ஒரு 6 நிமிஷம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நாப்தலின் பாம்ங்கிறது ஜெல்லு மாதிரி போட்டீங்கன்னா அது போய் ஒட்டிக்கும், 6 நிமிஷம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கலாம், வீடெல்லாம் தீ பிடிக்கலாம். அதை நீங்க தண்ணி ஊத்தி இந்த பெட்ரோல் பாம் மாதிரி டக் டக்குலாம் பண்ண முடியாது. நாப்தலின் பாம்பை கண்டுபிடிச்சோன்னே யோசிக்கிறாங்க, இந்த நாப்தலின் பாம் போய் ஜப்பான் மேல போட்டா என்ன அப்படின்னு. நாப்தலின் பாம் போய் போடலாமே, ஈஸி தானே. மேல இருந்து பாம்பு போட்டுருவோம், அது கீழே வந்தோடனே அது சின்ன சின்ன பீஸா போகுது, அங்கங்க ஒட்டிக்குது. பொதுமக்கள் வீடு அங்கங்க ஒட்டி வீடெல்லாம் எரியட்டுமே. அப்ப இந்த ஹேமண்ட் ஹெஸ் ஹான்சல் அப்படிங்கிற அந்த போர்படை தளபதி சொல்றாரு, நான் அதை பண்ண மாட்டேன், இதை நான் செஞ்சேன் அப்படின்னா பொதுமக்கள் சாவாங்க, நமக்கும் ஜப்பானுக்கும் பகையாக இருந்தாலும் கூட நான் செய்ய மாட்டேன். உடனே சொல்றாங்க, என்னையா நீ இப்படி பேசுற, மோரலுங்கிற எத்திக்ஸ்ங்கிற, 3 வருஷமா நீ வண்டி ஓட்டிட்டே இருக்க, ஒன்னே காணா, இது சரியா வராதுப்பான்னு சொல்லிட்டு அவரை மாத்திட்டு கர்டிஸ் லீ மே அப்படின்னு ஒரு ஜெனரலை கொண்டு வர்றாங்க. கர்டிஸ் லீ மே கொண்டு வந்து, தம்பி நீ புது ஜெனரல், 6 மாசத்துல ஜப்பானை போய் அடிச்சிரு, நாப்தலின் பாம் இருக்கு போட்டு முடிச்சிரு, சண்டை பிரச்சனை முடிவு கொண்டு வான். இந்த கர்டிஸ் லீ மே என்ன பண்றாரு, முதல் ரைடு போறாங்க. இந்த குவாம் ஏர்பேஸ்ல இருந்து போறாங்க, ஃபர்ஸ்ட் ரைடு. 350 விமானம் ஒரே நேரத்தில் கிளம்புது. B-29 பாம்பர் 350 விமானம் போகுது. 1300 மைல் கடல் மேல போறாங்க. நேரா போனே டோக்கியோ. 350 விமானமும் டோக்கியோ மேல போய், திருப்பூர் மாதிரி இமேஜின் பண்ணீங்க, திருப்பூர் மாதிரி ஒரு 10 மடங்கு இமேஜின் பண்ணீங்க, சரமாரியா அந்த நாப்தலின் பாம்பை வீசுறாங்க. சரமாரியா வீடு மேல, ஆபீஸ் மேல, பேலஸ் மேல சரமாரியா. மார்ச் 9-10 1945 அந்த நைட்டுல மட்டும் வீசப்பட்ட பாம்புல ஒரே இரவுல 1,15,000 பேர் சாவறாங்க. ஒரே நைட்ல. குழந்தைங்க, குட்டிக, வயசானவங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் தவிடுபடி இல்லாம 60% டோக்கியோ மாநகரத்தை ஒரே நைட்ல பொசுக்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வெறும் சாம்பல் காடு மட்டும்தான். எல்லாமே உலகமே பாக்குது, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஒரு நாட்டு மேல அந்த மக்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்,
நீங்க எல்லாம் பாம் எடுத்துட்டு போய் 350 விமானத்தை கொண்டு போய் நீங்க இப்படி போட்டீங்களே. இந்த கர்டிஸ் லீமே அதோட நிக்கல. அதுக்கு அடுத்து 4 மாசத்துக்குள்ள ஜப்பானுடைய 67 நகரங்களை டார்கெட் பண்ணி ஒரு 3,75,000 பேர் இதே மாதிரி கொள்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஈ மாதிரி வரும், நாப்தலின் பாம்பை வீசும், ஈ மாதிரி போயிடும். அந்த வழியில யார் இருக்காங்க, அந்த ஊர்ல யார் இருக்காங்க, அது பெரிய நகரம் சின்ன நகரம் கிராமம் மொத்தமா கார்பெட் பம்பார்ட்மெண்ட். அப்பவும் ஜப்பான் அடங்கல. அப்பவும் ஜப்பான் சொல்றது நாங்க எதிர்த்து நிப்போம், அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், என்ன ஆனாலும் பாத்திரலாம். அப்புறம் அமெரிக்கன் பிரசிடென்ட் பாக்குறாரு, என்னடா இதுக்கும் கேட்க மாட்டாங்க, 3,75,000 பேர், 67 இடத்துல பாம்பு போட்டிருக்கோம், 350 விமானம், குழந்தைக, தாயோட வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக, கர்ப்ப குழந்தைக, இத்தனை பேர் தளிச்சாச்சு, இன்னும் எதிர்த்து நிக்கிறானே. அப்பதான் ஆகஸ்ட் 1945 அமெரிக்கா முடிவு பண்ணது, இனி ஆட்டம் பாம்பை போட்ட வேண்டியதான். அப்புறம் 2 ஆட்டம் பாம்பு மேன்ஹட்டன்ல தயாரிக்கிறாங்க, அதை கொண்டு வர்றாங்க, B-29 பிளைட்ல ஏத்துறாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி போய் ஃபர்ஸ்ட் பாம்பை போடுறாங்க ஹிரோஷிமால. ஒரே நைட்ல 1.5 லட்சம் பேர் சாகுறாங்க. அப்பவும் ஜப்பான் சொல்ற, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் போயா அப்படி, நான் ஏத்து நிப்பேன். ஆகஸ்ட் 9 3 நாள் கழிச்சு 2வது ஆட்டம் பாம்பை ஏத்துறாங்க நாகாசாக்கில. மறுபடியும் போய் பாம்பு போடுறாங்க. அன்னைக்கு நைட் 85,000 பேர் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2வது ஆட்டம் பாம்பு போட்டு 6 நாள் கழிச்சு ஜப்பான் சரண்டர் ஆகுது. செப்டம்பர் 2ஆம் தேதி 1945 ஆர்மிஸ்டிஸ் சைன் பண்றாங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க எங்க நாட்டை அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் தருணம். ஒரு ஜெனரல் ஹான்சல் அப்படிங்கிற ஜெனரல் வந்து, நான் போட மாட்டேன், நான் வந்து பொதுமக்கள் மேல எந்த விதமான ஆயுத பிரயோகம் பண்ண மாட்டேன், ஆயுதம் தயாரிக்க பயன்படக்கூடிய நிறுவனத்தின் மீது போட்டு அதன் மூலமா அந்த நிறுவனத்தை முடக்கி அதன் மூலமா ஜப்பான் போர்ல வந்து அதனுடைய வல்லமையை குறைக்கிறதுக்கு தான் என்னோட முயற்சி, ஸ்ட்ராட்டஜிக் பம்பார்ட்மெண்ட். கர்டிஸ் லீமே இல்ல, அப்படி இல்ல, எல்லாத்தையும் கொன்னாதான் மக்களுக்கு பயம் வரும், அரசுக்கு பயம் வரும், அப்பதான் அவங்க மண்டி போடுவாங்க, அப்பதான் அந்த வார கொண்டு வர முடியும்னு 2வது ஸ்ட்ராட்டஜி. எத்தனை பேரு இந்த ஹால்ல இருக்கிறவங்க இல்ல, நீங்க 1945 மார்ச் 8ஆம் தேதி காலையில உங்களுக்கு அந்த கமாண்ட் உங்க கையில கொடுத்து உங்களை கமாண்டிங் ஆபீசரா போட்டிருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுப்பீங்க அப்படிங்கிறவங்க கை தூக்கும் பார்க்கலாம். அதாவது ஹேமட் ஹெஸ் ஹான்சல் அவருடைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக் பம்பார்ட்மெண்ட், நிறுவனத்தை மட்டும்தான் அடிப்பேன், பொதுமக்களை கொல்ல மாட்டேன். எத்தனை பேர் கை தூக்குங்க நீங்க கமாண்டரா இருந்தா? எத்தனை பேர் வந்து கர்டிஸ் லீமே இல்ல சார் அவங்கள போய் அடிச்சு அப்பதான் வார முடிவுக்கு கொண்டு வர முடியும்? எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க சொல்லுங்க. 2வது கமாண்டர் யாரு? தப்பு சரியில்லைங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அடுத்த 15 நிமிஷம் பேசுவோம் அதை பத்தி. கர்டிஸ் லீமே, நான் கர்டிஸ் லீமே சார். ஒரு கர்டிஸ் லீமே தான் இருக்காரு. அங்க ஒரு சிஸ்டர் கை தூக்குறாங்க, ஒருத்தரை பார்த்து கை இறக்கிட்டாங்க. அங்க ஒரு ஜூனியர் கர்டிஸ் லீமே, ஒரு 8 பேர், ஓகே 10 பேர். சரி, இந்த கர்டிஸ் லீமேக்கு போட்டாச்சு, இவ்வளவு பேர்த்த கொன்னாச்சு. ஒரே நாள்ல டோக்கியோல 1 லட்சம் பேரு, அந்த 67 சிட்டில பாம்பு போட்டு 3,75,000 பேரு. ஹிரோஷிமால ஆட்டம் பாம்பு இவர் தான் போட்டார், அதுல 1,20,000 பேரு. நாகாசாக்கில பாம்பு போட்டு அதுல ஒரு 80,000 பேர். நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரே நைட்ல இறந்தவங்க. அதுக்கப்புறம் ஹிரோஷிமா நாகாசாக்கி அடுத்த 5 வருஷத்துல ரேடியேஷன்ல இறந்தவங்க, இப்படி இறந்தவங்க நீங்க இன்னொரு 10 லட்சம் பேர்த்த சேர்த்தலாம். ஜப்பான் அரசு 1964ல ஜப்பானுடைய மிக உயரிய விருது ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் யாரு கொடுத்தாங்க? ஹேமண்ட் எஸ் ஹான்சலுக்கு கொடுத்தாங்களா, கர்டிஸ் லீமே கொடுத்தாங்களா? சப்போஸ் நீங்க ஜப்பானோட எம்பரரா இருக்கீங்க, சண்டை எல்லாம் முடிஞ்சது, 1945 வேர்ல்டு வார் 2 முடிஞ்சது, அதுக்கப்புறம் ஜப்பான் ரீபில்டிங் ஆரம்பிக்கிறாங்க, 45ல இருந்து ஜப்பான் ரீபில்ட் ஆகுது, 64ல ஜப்பான் பார்லிமெண்ட்ல டிசைட் பண்றாங்க நம்ம ஊருடைய மிக உயரிய விருது பாரத் ரத்னா, ஜப்பான்ல வந்து ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன், அதை வந்து ஒரு அமெரிக்காக்காரனை கொடுக்கணுயா. யாரு கொடுத்தாங்க? எத்தனை பேர் முதல்ல இருந்த மனுஷன் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் 2வது மனுஷன் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். ஹேமண்ட் எஸ் ஹான்சலுக்கு கொடுத்தாங்க ஜப்பானுடைய விருது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பம்பார்ட்மெண்ட், நான் மக்களை கொல்ல மாட்டேன், இந்த பில்டிங் மட்டும் அடிச்சுட்டு வந்துடுவேன். எத்தனை பேர் செகண்ட் ஆளு கொடுத்தாங்க? கர்டிஸ் லீமே இங்க இருக்காரு, அங்க ஒரு கர்டிஸ் லீமே, இங்க ஒரு 3 பேர் இருக்காங்க.
எத்தனை பேர் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு. ஓகே, ஜப்பானுடைய அரசு 1964 ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் கொடுத்தது கர்டிஸ் லீமேக். என்ன அநியாயமா இருக்கு, என்ன அநியாயமா இருக்கு. நீ அவ்வளவு பாம்பரை கொண்டு வந்து 350 விமானத்தை கொண்டு வந்து லட்சக்கணக்கான என்னுடைய குழந்தைகள் எல்லாம் கொண்டுட்டு இந்த சண்டையெல்லாம் நடந்து 19 வருஷம் கழிச்சு கர்டிஸ் லீமேவை கூட்டு பார்லிமெண்ட்ல நீ உன்னுடைய ஹையஸ்ட் விருதை ஏன் கொடுத்தேன்னா அதுக்கு சொன்னாங்க, கர்டிஸ் லீமே மட்டும் அன்னைக்கு பாம்பு போடலினா நாங்க சரண்டர் ஆயிருக்க மாட்டோம், இன்னும் சண்டை போட்டிருப்போம். அப்ப என்ன இருக்கும், ரஷ்யாவும் சைனாவும் உள்ள வந்திருக்கும். அப்ப தரைப்படை தாக்குதல், ரஷ்யா ஒரு பக்க தாக்குதல், சைனா ஒரு பக்க தாக்குதல், அமெரிக்காக்காரன் நீங்க தரைப்படை தாக்குதல், இன்னொரு 10 வருஷம் 2ஆம் உலக போர் போயிருக்கும். எப்படி ஜெர்மனியை துண்டு துண்டா இந்த அலைட் அண்ட் ஆக்சிஸ் பவர் பிரிச்சாங்களோ, எப்படி கொரியாவை துண்டு துண்டா பிரிச்சாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு ஜப்பான்ங்கிற நாடே இல்லாம போயிருக்கும். இவர் பாம்பு போட்டனாலதான் ஜப்பான்ங்கிற நாடு இன்னைக்கு இருக்குங்கிறான். இதனடா விபரீதமா இருக்கு. லட்சக்கணக்கான மக்களை கொன்னு 1964 கர்டிஸ் லீமேக்கு ஜப்பானீஸ் கவர்மெண்ட் இவர் இருந்தனாலதான் உலக போர் முடிஞ்சது அப்படின்னு. இதை நீங்க யோசிக்கணும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள ரொம்ப டீப்பா நீங்க திங்க் பண்ணணும். ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க யோசிக்கணும். இது ஃபுட் ஃபார் தாட். ஒரு லெக்சர் கொடுத்தோம் போனோம்னு சொல்றதை விட இந்த எக்ஸாம்பிள நீங்க யோசிக்கணும். சரித்திரத்துல முக்கியமான நேரம், ஒரு டர்னிங் பாயிண்ட். அமெரிக்காக்காரர் என்னென்னமோ பண்ணி ஜப்பான் பக்கத்துல நெருங்க முடியல. ஒரு ஐலாண்ட வாங்குறான், சென்ட்ரல போறான், B-29 பாம்பரை கொண்டு வர்றான், 2 ஜெனரல் விடுறான். முதல் ஜெனரல் மாரல் எத்திக்கல் டைலமா, 2வது ஜெனரல் வந்து பம்பார்ட்மெண்ட், கார்பெட் பம்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு. ஆனா அந்த நாடு ஹானர் பண்ணது முதல் கிடையாது, 2வது ஆள். இது என்ன சூட்சமன்னு பார்க்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் தப்பான ஆன்சர் எதுவுமே இல்லை. மேடைக்கு வந்து இந்த கர்டிஸ் லீமே, அங்க நண்பர் கை தூங்க பிரதர், அவர் இங்க ஒரு கர்டிஸ் லீமே, அங்க சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்கா, இவங்க 3 பேர்த்தையும் கூப்பிட்டு நீங்க பண்ண சரியா, 99% மக்கள் கையே தூக்கல, நீங்க மட்டும் குற்றவாளி மாதிரி கை தூக்கிருக்கீங்க, நீங்க பண்ணது சரியா அப்படின்னு கேட்டா அவங்க கண்டிப்பா 1 மணி நேரம் நான் பண்ணது சரிதான் அப்படின்னு பேசலாம். இல்ல இவங்களை விட்டுட்டு அடுத்த குரூப், அண்ணா நீங்க எல்லாம் அந்த ஜெனரல் ஹான்சல் கை தூக்குனீங்கல்ல, நீங்க பண்ணது சரினா அவங்களும் 1 மணி நேரம் சொல்லுவாங்க, ஆமாயா என்னையா சண்டை 10 வருஷம் ஆனா பாத்துக்கலாம். முதல் உலக போர்ல 37 மில்லியன் பேர் இறந்தாங்க, அப்பனா 3.7 கோடி பேர் இறந்தாங்க. அப்ப பாப்புலேஷனை யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. 2ஆம் உலக போர் இன்னொரு 10 வருஷம் போனா எத்தனை பேர் இறப்பா, இன்னொரு 5 மில்லியன் பேர் இறப்பான், 50 லட்சம் பேர். அதுல என்ன பெருசா பிரச்சனை? அதனால நான் ஹான்சல் பாலிசி தான் நான் எடுப்பேன் அப்படி நீங்களும் பேசலாம். இது ஏன் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குற அப்படின்னாங்க, இந்த எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல மீன்ஸ் வெர்சஸ் எண்ட் அப்படின்னு ஒரு பிரச்சனைல வந்து மாட்டுவீங்க. எண்டுங்கிறது முக்கியமா, ரிசல்ட் முக்கியமா? ரிசல்ட் தான் முக்கியமா? எந்த பாதை எடுத்தாலும் ரிசல்ட் தான் எனக்கு முக்கியம். இல்லைங்க, ரிசல்ட் முக்கியம் கிடையாதுங்க, எனக்கு பாதை சரியா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். இந்த எத்திக்ஸ்ல நம்ம எல்லாருமே வந்து இடிச்சு நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா எண்ட் வெர்சஸ் மீன்ஸ். ஒத்துக்கிறீங்களா? எண்டா மீன்ஸா? ஒரு சின்னதா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டா பண்ணிக்கலாம், ஆனா ரிசல்ட் பெருசு, அதனால ஒரு 10 பேருக்கு நல்லது நடக்கும், இதை போக திருத்திக்கலாம். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன், அதனால 2 பேருக்கு வேலை இல்லை, 4 பேருக்கு சாப்பாடு இல்லைனாலும் ரூல்னா ரூல். இப்படி இருக்காங்க, நம்ம பாக்குறோம், டெய்லி நம்ம லைஃப்ல பாக்குறோம். எத்திக்கலா இருக்கிறதுக்காக கஷ்டப்படுறவங்களையும் நம்ம பாக்குறோம். கவர்மெண்ட் கிளர்க் டி கேட்டகரி, மொத்த சம்பளமே 15,000, பணிச்சுமை, வேலை சுமை. அரசு அதிகாரிகள் எல்லாருமே வேலை செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். 90 பேர் செய்யற வேலையை 10 பேர் செய்வாங்க. அந்த 90 பேர் பாத்தீங்கன்னா யூனியன்ல இருப்பாங்க, வருவாங்க போவாங்க, ஜாலியா இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் கவர்மெண்ட்ல நீங்க அவங்கள ஃபயர் எல்லாம் பண்ணிட முடியாது. நீ சரியா வேலை செய்யல கிளம்பு. கவர்மெண்ட்ல வந்து ஒரு வேலை வாங்கிட்டீங்கன்னா ஃபார் லைஃப். அந்த பேரட்டோஸ் பிரின்சிபல் மாதிரி 20% ஆஃப் த பீப்புள் டு 80% ஆஃப் த ஒர்க். அந்த 10% தான் மாடு மாதிரி வேலை செய்வான், எல்லா வேலையும் அவனே செய்வான் ஆபீஸ்ல, பாவம். அந்த தம்பி அந்த 10% பாத்தீங்கன்னா நிறைய பேர் நேர்மையா இருப்பான். 15,000 தான் சார் சம்பளம், நேர்மையா இருப்ப சார், பழைய சட்டை பழைய பேண்ட், 2 குழந்தைங்க, 2 பேத்தையும் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கையெல்லாம் நீட்ட மாட்டேன் சார். அப்படி இருக்கிற கவர்மெண்ட் கிளர்க்கையும் நீங்களும் நானும் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? கை சுத்த சார் அவர். அப்படி இன்னொரு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிளர்க்கா இருப்பாரு, BMW ஒரு நாள் வருவோம், ஆடியில் ஒரு நாள் வருவோம். என்னையா பண்றீங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் இருக்கனே அப்படிமா. அட பாவிகளா, அப்படி இருப்பாங்க சில பேர். பொதுவா பேசுறோம், நம்ம எந்த அரசியல் கட்சியோ யாரையும் பேசல, பொதுவா அவங்களும் பாக்குறோம். நம்ம ஊர்ல கல்யாணத்துக்கு போவோம், பல பல பலன்னு இருப்பாங்க.
ரிலேஷன்ஷிப்னுடைய ஃபெஸ்டிவலுக்கு போவோம், பண்டிகைக்கு போவோம், நம்ம ஊர்ல நாமளே பார்ப்போம். கவர்மெண்ட்டுங்க என்னங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரா? இல்லைங்க குரூப் டி தானுங்க அப்படிமா. இன்னைக்கு அது குரூப் டியா இருந்துகிட்டு ஆடியில வர்றீங்க, பிஎம்டபிள்யூல வர்றீங்க. இது நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சில நேரத்தில் இந்த நல்லவங்களா இருந்த குழந்தைகளுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி நமக்கு தெரியும். என்னையாது இந்த மனுஷன் நல்லா இருந்தான், அவனுடைய பையனும் பொண்ணும் பாரு, அவங்க அப்பா எவ்வளவு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு பாரு. நம்மளே பார்ப்போம், நம்மளே கேள்வி கேட்போம். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய அயோக்கிய பையன் சார், அவன் கை நீட்டாத இடமே இல்லை சார். ரிசர்வ் பேங்க் கவர்னர் இருந்தாலும் பாக்கெட்ல கை நீட்டி பணம் எடுப்பான் சார். அவன் எப்படி வாழ்றான் பாருங்க சார். மாடி வீடு பல பல பலன்னு இருக்கான். இதெல்லாம் ஆண்டவா நீ கேட்க மாட்டியா? இல்ல நீங்க கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். இல்ல இந்த மாதிரி நான் கேட்டிருக்கேன் சார், கிராமத்துல பேசியிருக்காங்க, எங்க அப்பா அம்மா எல்லாம் பேசியிருக்காங்க. இது எல்லாமே இந்த மீன்ஸ் வெர்சஸ் எண்ட். அப்ப அடுத்த கேள்வி நம்ம கேட்டுக்கிறது, அப்ப எனக்குன்னு ஒரு மாரல் காம்பஸ் நான் வச்சுக்கணுமா? should I have a separate moral compass? அவங்கள பத்தி கவலை இல்லை, சொசைட்டி பத்தி கவலை இல்லை, சொசைட்டில 90% மக்கள் கரெக்டா இருந்தா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு ஓன் மாரல் காம்பஸை வச்சு நான் வாழ்க்கையை நடத்த போறேன் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனா? இல்ல ஊரோட ஒத்து போறது பெஸ்ட் ஆப்ஷனா? இல்ல நாம மட்டும் நேர்மை, நாணயம், நம்பிக்கைன்னு பேசி நம்மளை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லா பஸ்ஸும் போயிட்டு இருக்கு, நம்ம பஸ் மட்டும் ஓரத்துல பிரேக் டவுன் ஆகி நிக்குதே சார், இது நியாயமா? இது சில பேர் கேட்பான். இந்த எத்திக்ஸ் எல்லாம் அதிகமா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய பேர் கேட்பான். இதற்கு உங்களுக்கு திரும்ப 2 உதாரணம் கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். நான் நீங்க பேசுறதெல்லாம் உங்களை தூண்டி விடணும் தவிர எனக்கு இதுக்கு எதுக்குமே பதில் கிடையாது. நீங்க வந்துட்டீங்க, நீங்க பதில் சொன்னா போனா நான் சாப்பிட விட மாட்டேன். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லிடுறேன். So there's nothing called a concrete answer. You are the best judge of what you do. நீங்க செய்யறது சரியா தப்பா அப்படிங்கறத நீங்க தான் முடிவெடுக்கணும். That is your internal moral compass. அதுக்காக தான் கொஞ்சம் ப்ரோவோக் பண்றதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் உங்க முன்னாடி வைக்கிறேன். பகவத்கீதையில 2வது சாப்டர்ல 47வது வெர்ஸ், அதுல ரொம்ப முக்கியமா அடிக்கடி பகவத்கீதையை நாம பேசும்போது இதைத்தான் பேசுவோம். கர்மண்யே வாதிகரஸ்து மா பலேசு கடேச்சனா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீ உனக்கு இந்த உலகத்துல எதற்கான உரிமை இருக்கு அப்படிங்கறத பகவத்கீதை டிஃபைன் பண்ணு. செய்யற வேலைக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. செய்யற வேலையை கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இல்ல. செய்யற வேலையினால வரக்கூடிய பலனை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இல்ல. அப்ப என்னதான் உரிமை இருக்கு? எதுக்கு நீ வேலை செய்ய சொல்ற? இப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் 21st century கிட்ஸ் இடத்துல கேட்பாங்க, என்ன சார் செய்யற வேலைக்கு உரிமை இருக்குங்கிறீங்க, செய்யற வேலையினால வரக்கூடிய பலனை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இல்ல, என்ன சார் வேஸ்ட் சார், வேஸ்ட் பிலாசபி. இதெல்லாம் 21st century செட் ஆகாது. விதண்டாவாதத்துக்கு எல்லாம் பேசுவோம், சில பேர் சும்மா பேசுவாங்க விதண்டாவாத். ஆனா இந்த பகவத்கீதையை எடுத்து கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா முதல் லைன்ல இருந்து கடைசி லைன் வரைக்கும் அது எத்திக்கல் டைலமா, மாரல் டைலமா. சொந்த மாமாவை எடுத்து சண்டை போடலாமா? சொந்த மாமாவை கொல்லாமா? இதான பகவத்கீதை தானுங்க. அவனை கொல்லாமா? நீங்க 2 கசின்ஸ் தானே, பொய் சொல்லலாமா? சண்டை போடும் பொழுது லைட்டா ஒரு பொய்யை மட்டும் லைட்டா பாதி பொய் பாதி உண்மையை சொல்லலாமா? அப்ப அவங்க இறந்துட்டாங்கன்னா அதை வச்சு ஜெயிக்கலாமா? முதுகுல குத்தலாமா? சூரியன் லைட்டா மறைச்சு விடலாமா? இரவையும் பகலையும் கன்ஃபியூஸ் பண்ணலாமா? இதுதானே பகவத்கீதை. எண்ட் ஆஃப் தி டே ஒரு மாரல் டைலமா, ஹையஸ்ட் மாரல் டைலமா நமக்கு கீதா உபச்சாரத்துல இருக்கு. ஹையஸ்ட் மாரல் டைலமா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கிறாங்க. நீ செய்யலாமா தம்பி, நீ செய்யக்கூடாதா தம்பி? நான் சண்டைக்கே போமாட்டேன்னு சொன்னேன், அர்ஜுனனை கன்வின்ஸ் பண்ணி கிருஷ்ணர் கூட்டிட்டு வர்றார். பாதி கன்வின்ஸ் ஆன அர்ஜுனா அங்கேயும் திரும்ப சண்டை போடுறான் கிருஷ்ணர்கிட்ட. இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் மனசு மாறிட்டேன், என்ன எங்க சொந்தக்காரங்களை போய் கொல்ல சொல்றேன், மனுஷனா? அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, அதான் கீதா உபச்சாரம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பகவத்கீதை ஒரு டைம்லெஸ் எப்பிக்கா, இவ்வளவு நாட்கள் வாழையடி வாழையா ஒரு ஜெனரேஷனா சொல்றது கதை இல்லை. ஒரு கதையும் படிக்கும் பொழுது அந்த எத்திக்கல் மாரல் டைலமால உங்களுக்கு வாழ்க்கையினுடைய பாடத்தை சொல்வதற்காகத்தான் பகவத்கீதை இருக்கு. நான் வேலையை செய்யலாம், சூப்பர். ஆனா வேலையை செய்யறதுனால வரக்கூடிய பலனை எதிர்பார்த்தேன் அப்படின்னா உங்க மைண்ட் ரிவார்டை நோக்கி போயிடும். Your mind is focused more on the end result. ரிவார்டை நோக்கி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மனசு எப்படி மாறணும்னா இந்த ரிவார்டு வர்றதுக்காக இந்த வேலையை செய்யணும்னு மாறும். Phase 2. Phase 3
என்ன செஞ்சாலும் இந்த ரிசல்ட் வரணும். ஃபேஸ் 3. ஃபேஸ் 4, இந்த ரிசல்ட் வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அது சின்ன தாட் தான் போடுறான். செய்யக்கூடிய வேலையை உரிமை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? இருக்கு. அந்த வேலையினால வரக்கூடிய பலன் அனுபவிக்க உரிமை இருக்கா? இல்லைன்னு சொன்னாலும் பகவத்கீதை அதற்குள்ள 4 சப் காம்பனன்ட் இருக்கு. ஒருவேளை ஆமான்னு சொன்னா அது எப்படி மாறும் ஹியூமன் மைண்ட்ல? எனக்கு இந்த ரிசல்ட் வேணும், இந்த ரிசல்ட் தான் வேணும், இந்த ரிசல்ட்டுக்காக நான் பண்ணுவேன், இந்த ரிசல்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அதான சாரம், அதான எசன்ஸ். அதனாலதான் கீதோபச்சாரத்துல பகவத்கீதை நம்ம சொல்றோம், the means is more important than ends. உங்க மைண்ட வந்து ஆக்ஷன்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு, அவுட்கம்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு, செய்ய வேண்டிய வேலையை உங்களுடைய கர்ம வினையாக செஞ்சிட்டீங்கன்னா எதை வந்தாலும் உங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளும். அப்பனா உங்க கம்பெனில இருந்து நீங்க ஃபயர்ட், ஆடிட்டர் மால் பிராக்டிஸ கண்டுபிடிச்சீங்க, நீங்க ஃபயர்ட், ஏத்துக்குவோம், அக்செப்டட். ஏன்னா வேலையை செஞ்சோம், ரிசல்ட்டை பத்தி நாம எதிர்பார்க்கலாம். அவர் ஹையஸ்ட் அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல் பாடியில கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கம்பெனியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஏன்னா தப்பு பண்ணிருக்காங்க, வேலையை செய்யறோம், அதனால எந்த ரெப்பர்கஷன் வந்தாலும் ஏத்துக்கலாம். இது பைபிள். நீங்க யாராச்சும் கிறிஸ்தவர்கள் இருக்கீங்களான்னு தெரியல, நண்பர்கள் யாராச்சும் இருக்கீங்களான்னு. இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய பகவத்கீதை, கீதா உபச்சாரம் மாதிரி பைபிள் ஒன்னு இருக்கு, தி டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படி ஒரு முக்கியமான ஒரு சாப்டர், அதுவும் பைபிள். அது எப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து 40 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, நோன்பு இருக்கிறாங்க. 40 நாட்கள், 40 days, 40 night fasting, 40 day fasting. அதுக்கப்புறம் ஒரு டெவில் வர்றாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட. 40 நாள் விரதம் இருந்ததுக்கு அப்புறம், எனக்காக இதை நீ பண்றியா, உனக்கு எல்லாம் கொடுக்கறேன். கிரைஸ்ட் வந்து முடியாதுங்கிறார். இந்த அப்படியே அந்த மலை மேல கூட வான்னு அந்த சாத்தான் கூட்டிட்டு போறாங்க. மலை மேல போய் ஜீசஸ் கிரைஸ்ட கூட்டிட்டு போயிட்டு, உங்க கண்ணுல என்னெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ எல்லாம் உனக்கு தான், ஆனா என்ன ஏத்துக்க அப்படிங்கிறார். கிரைஸ்ட் முடியாதுங்கிறார். எதுக்கு? அதுலயும் ஒரு பாடத்தை இருக்கு, ஒரு ஆழ்ந்த ஒரு அணுகுமுறை இருக்குன்னா, தி டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் பைபிள். அதுவும் அவங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து காலையில சாப்பிட்டாரு, மத்தியானம் சாப்பிட்டாரு, நைட்டு சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் டெவில் வரல. 40 நாட்கள் விரதம் இருந்து உங்களுடைய சென்சஸ் எல்லாமே வீக்கஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. நீங்க ஒரு நாள் விரதம் இருந்தாமே அப்படியே தட்டும். 2வது நாள் இருந்தீங்கன்னா யாரா 2 பேர்த்த திட்டலான்னு இருக்கும். 3 நாள் விரதம் இருந்தா யாரும் பக்கத்துல வந்துடாத ஓடி போயிடும். தலைவர் விரதம் இருக்காரு, பக்கத்துல யாரும் வந்துடாதீங்க, மூட் அப்செட்ல இருக்காரு. இரிட்டேஷன், டென்ஷன், டெம்ப்டேஷன். நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன், 4வது நாள் கை அப்படி ஸ்வீட் பக்கம் போகும், யாரும் ஸ்வீட்டை கொடுங்களேன், லைட்டா சாப்பிட்டுட்டுனா கொஞ்சம் பிபி எல்லாம் சரியாயிக்கும். அதனால அந்த டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் வந்து 40th day வைக்கிறாங்க. அத கிரைஸ்ட் தாண்டினாலதான் மகாபுருஷன் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட கூப்பிடுறாங்க. எல்லா மதத்திலையும் எல்லா இதுலயுமே பகவத்கீதை எல்லாம் பேசணும். சாப்டர் 2 47வது வெர்ஸ் பேசணும், டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அதே இஸ்லாம் மதத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நோன்பு இருக்காங்க, ஒரு மாதம் முழுவதுமே ரம்ஜான் நோன்பு இருக்காங்க. காலையில இருந்து இரவு வரை ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி பில்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, டு இன்கல்கேட் எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி டு தி பிலீவர்ஸ். அந்தந்த மதத்தை யாரு நம்புறாங்களோ இதை பிராக்டிஸ் பண்றது மூலமாக எத்திக்ஸும் மொராலிட்டியும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒருங்கிணைக்கிறதற்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒருங்கிணைக்கிறதுக்காக எத்திக்ஸ்னா செப்பரேட்டுங்க. நம்ம எம்டி வந்து மத்தியானம் 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் தான் எத்திக்ஸை பத்தி பேசுவார். என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ வாங்க. இல்ல, காலையிலிருந்து இரவு வரை நீங்க எடுக்கிற எல்லா டெசிஷனுமே எத்திக்கல் தான். அதனாலதான் நம்ம இந்த பாம்பரை பத்தி பார்த்தோம். பாம்பு போடலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். ஆட்டம் பாம்பை இறக்கலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். டோக்கியோ மேல போடலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். 67 நகரத்தை அணிக்கலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். 10 லட்சம் பேர்த்த கொல்லாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். உங்க லைஃப்ல இந்த மாதிரி நிறைய, உங்க வாழ்க்கை பூரா இப்படித்தான் இருக்கும். The more you go up in life, the more you go up, the more you go up. மேல போக மேல போக பிரச்சனைகளை சமாளிக்கணும், அவங்க தான் மேல போக முடியும். மேல போக மேல போக நீங்க டீல் பண்றது எல்லாமே எத்திக்கல் ப்ராப்ளம்ஸா தான் இருக்குமோ தவிர ஹியூமன் ப்ராப்ளம்ஸா இருக்காது. ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் லோக்கல் லெவல். அண்ணே சூப்பர்வைசர் ஓங்க அப்பிட்டானே என்னன்னு கேளுங்கண்ணே, அதெல்லாம் சூப்பர்வைசரும் ஃப்ளோர் மேனேஜரும் சண்டை போட்டுக்குவாங்க. அண்ணே அவன் நீ பார்த்தாவே சரியில்லைண்ணே, ஏதோ பேசுறானே, அதெல்லாம் லோக்கல் ஹியூமன் ப்ராப்ளம்ஸ். நீங்க ஆர்கனைசேஷன் ஹைரார்கில மேல போக you will deal only ethical problems and moral dilemma. யாருக்கு ஃபைபர் ஸ்ட்ராங்கா இருக்கோ, moral ஃபைபர் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவங்க இதையெல்லாம் சமாளிச்சு வரலாம். ஜீசஸ் கிரைஸ்டையும் தப்பா பேசியிருக்காங்க.
தப்பாதான் பேசியிருக்காங்க. அதை தாண்டி அந்த டெஸ்டை எல்லாம் பரீட்சை எல்லாம் பாஸ் பண்ணி தான் கிரைஸ்ட் வெளியே வந்தார். பகவத்கீதையை வேற வேற ஆங்கிள் பாக்குறவங்க இருக்கிறாங்க. இல்ல நான் கர்ணனுடைய ஆங்கிள் இந்த பகவத்கீதையை பார்க்க போறேன், நான் கர்ணனுடைய ஆங்கிள் மகாபாரத போரை பார்க்க போறேன், இல்ல நான் பீஷ்மருடைய ஆங்கிள் இருந்து நான் பார்ப்பேன், இல்ல நான் அர்ஜுனுடைய ஆங்கிள் இருந்து பார்ப்பேன், இல்ல கிருஷ்ணனுடைய ஆங்கிள் இருந்து பார்ப்பேன். இவரு பாவம் அநீதி பண்ணிட்டீங்க, பாவம் அவரு தப்பே பண்ணல, அவரு பண்ணிட்டீங்களே. பீப்புள் ஆர் தேர். ஒரே மகாபாரத போற நீங்க 100 கண்ணோட்டத்துல பார்க்கலாம், 200 கண்ணோட்டத்துல பார்க்கலாம், ஏன் 500 கண்ணோட்டத்துல பார்க்கலாம். மகாபாரத போர்ல இருந்து சிறந்த பெண்மணிகள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கலாம். பாஞ்சாலியினுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கலாமே, அதை வச்சு கதையை எழுதலாமே முழுசா திரும்ப ரீஓரியன்ட் பண்ணி. ராமர் ராவணன், ராமர் கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம், ராவணர் கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம். அதனால் நீங்க மாரல் ஃபைபரை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க. டெசிஷன் நீங்க தான் எடுக்கணும். எதுக்குமே பிக்ஸட் கோல் கிடையாது. உதாரணத்துக்கு டாடா பாத்தீங்கன்னா 2015ல டாடா கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஒரு புக்கே போட்டாங்க. வெப்சைட்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். 40 பக்கம் டாடா கோட் ஆஃப் எத்திக்ஸ். எல்லா அவங்களே அதை கேள்வி கேட்டிருப்பாங்க, பதில் சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கேள்வி சொல்றேன். நீங்க டாடால இவ்வளவு கம்பெனி இருக்கு, ஒரு குரூப்ல நீங்க இருக்கீங்க, நீங்க காதலிக்கக்கூடிய நபர் இன்னொரு கம்பெனியில் இருக்கார். அந்த நபர் டிரான்ஸ்பர் ஆகி உங்க கம்பெனிக்கு வர்றார். நீங்க 2 பேரும் ஒரே டீமுக்குள்ள போறீங்க. நீங்க அவரை காதலிக்கலாமா கூடாதா? இது ஒரு கேள்வி, பதில் இருக்கு. டாடா கோட் ஆஃப் எத்திக்ஸ்னா என்ன? நீங்க எப்ப காதலிக்கலாம்னா ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இல்லாதப்ப நீங்க காதலிக்கலாம். ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்தீங்கன்னா உங்க சூப்பர்வைசர்ட்ட போய் நீங்க சொல்லணும். இல்ல சார், நான் ஒரு வெண்டார்ட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறேன், அந்த வெண்டார் டாடா கம்பெனி வெண்டார், அதை விட டாடா கம்பெனியை சாராத ஒரு வெண்டார் சூப்பரா கொடுக்குறான் சார், டாடா கம்பெனிக்கு ஃபேவர் பண்ணுமா பக்கத்து வெண்டாருக்கு ஃபேவர் பண்ணுமா? கோட் ஆஃப் எத்திக்ஸ் சொல்றாங்க, டாடா கம்பெனியா இருந்தாலும் ஃபேவர் பண்ணாத, பக்கத்து கம்பெனிக்கு ஃபேவர் பண்ணு. எவன் நேர்மையா இருக்கானோ, யாரு பெட்டர் குவாலிட்டி பொருள் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்க. இன்னொரு டாடா கம்பெனிக்கு பிசினஸ் கொடுன்னு நினைக்காது. இருக்கு, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது திருப்பி பார்க்கணும். அது டாடாக்கு உட்பட்ட மாரல் ஜட்ஜ்மெண்ட். அதை எடுத்துட்டு போய் நான் மஹிந்திரால அப்ளை பண்ண முடியாது. மஹிந்திரா ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கலாம், அதை படிக்கல எப்படி இருக்குன்னு. இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேங்க, ரேஷனலைசேஷன் ஆஃப் மாரல் ஜட்ஜ்மெண்ட். அதனால இந்த எத்திக்ஸ் பாத்தீங்கன்னா 2 பார்ட். ஒன்னு சோசியல் எத்திக்ஸ், நாம கண்ட்ரியா உங்களுக்கு சொல்லியிருக்கோம், தம்பி லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, இதை தப்பெல்லாம் பண்ணாத, ஹெல்மெட் போட்டுட்டு போ, இது ஒரு சோசியல் எத்திக்ஸ். அதை தாண்டி ஹையஸ்ட் எத்திக்ஸ் மாரல் எத்திக்ஸ். நீங்க உங்களுக்காக வரையறுத்து இந்த பவுண்டரிக்குள்ளதான் என் வாழ்க்கையை வாழுவேன், போத் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப். அதுபடிதான் என்னுடைய செயல் இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா, the personal ethics any day is superior than the social ethics. உங்களோட பர்சனல் எத்திக்ஸ் சரியா இருக்குன்னா அது சோஷியல் எத்திக்ஸையும் பார்த்துக்கும், கண்ட்ரி எத்திக்ஸையும் பார்த்துக்கும். இதையெல்லாம் தாண்டி யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, the act of war அப்படின்னு. யூஎன்குள்ள டீப்பா போனீங்கன்னா இந்த ஜீனோசைட்லாம் டிஃபைன் பண்ணுவான். டெரரிசம்னா என்ன? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மகாத்மா காந்தி, அதுக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு மகாத்மா காந்தி வாஸ் a terrorist. வீரபாண்டிய கட்டபொம்மன் வாஸ் a revolutionary. நமக்கு they are freedom fighters. அதனாலதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதன் பின்னாடி பிரிட்டிஷ் கிரவுன் ராணி எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சிப்பாய் மியூட்டனினாங்க, அதாவது சிப்பாய் கலகம். நாம் ஏத்துக்கல. ஐயோ என்னையா நீ சொல்ற, அது ஊ எத்திக்ஸ். ஏன் எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், அவன் எங்க ஊர்ல சுதந்திரம் வாங்குறதுக்காக சண்டை போட்டான். இன்னைக்கு நார்த் ஈஸ்ட் போயிட்டீங்கன்னா மிசோரம், நாகாலாந்து, இங்கெல்லாம் சண்டை, நமக்கு ரிபல்ஸ்க்கு ஃபைட். ரிபல்ஸ் என்ன சொல்றாங்க, நான் சுதந்திரத்துக்காக போராடுறேன். நாம என்ன சொல்றோம்னா டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டிக்காக நான் சண்டை போடுறோம். அதனாலதான் நீங்க பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இருக்காங்கன்னா எப்படி டெசிஷன் எடுப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. எவ்ரிதிங் ஹி ஹஸ் டு பேலன்ஸ். எத்திக்ஸ் இருக்கணும், மொராலிட்டி இருக்கணும், கண்ட்ரியினுடைய ஸ்டாச்சு இருக்கணும், லா புக் இருக்கணும். இது எல்லாத்தையும் சமாளிச்சு ஹி ஹஸ் டு மேக் எ டெசிஷன். அதனாலதான் மேல போக போக நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுமே மொராலிட்டி, எத்திக்ஸ் சம்பந்தப்பட்ட முடிவுகள் தான் அதிகமா நீங்க எடுப்பீங்க. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், வருகின்ற காலகட்டத்தில் உங்களுடைய மாரல் ஃபைபரை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மாரல் ஃபைபர் இல்ல அப்படின்னா நீங்க என்னதான் கோட்டை கட்டினீங்கனாலும் ஒரு செங்கல்ல அந்த கோட்டையை புடுங்கிடலாம். இட் இஸ் ஒன் brick which will bring down an empire. ஒரு பிரிக் தான். ஒரே ஒரு செங்கலை கரெக்டான இடத்துல உருவிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் சரிஞ்சிடும். நிறைய சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்கு. ஏன் அழிஞ்சிச்சுங்க? இல்லதோ அக்பர் மாதிரி ஒரு பெரிய ஆள் யாருமே இல்லை, பயங்கரமான ஆள்.
ஆனா பேரங்க அப்படி இல்லையே. பகதூர் ஷா அப்படி இல்லைங்களே. பகதூர் ஷா 1 அப்படி இல்லையே. பகதூர் ஷா 2 அப்படி இல்லையே. ஹிஸ்டோரியன் சொல்றது. நீங்க ஜஸ்ட் கிங்கா ஜெனரஸ் கிங்கா இல்லையே. ஏன் மிகப்பெரிய பேரரசு தமிழகத்துல, நம்ம நாட்டுல, நம்ம பகுதியில இல்ல அந்த ராஜா 1000 ஆண்டு அந்த சாம்ராஜ்யம் இருந்துச்சு. ஆனா எத்தனை ராஜா பேரை சொல்றோம்? சோழ பரம்பரையா இருந்தாலும் எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியுதுங்க? 1 2 3 4 பேர் சொல்றோம். அந்த வீக்கஸ்ட் கிங் எப்ப வந்தாரோ, வீக்கஸ்ட் எத்திக்ஸ் எப்ப கொண்டு வந்தாரோ, வீக்கஸ்ட் மாரல் டைலமால டெசிஷன் எடுக்க முடியாம தவறான டெசிஷன் எப்ப எடுத்தாரோ அன்னைக்கு அந்த சாம்ராஜ்யம் காணாம போச்சு. பிசினஸ் எம்பையர். அவங்க தாத்தால எவ்வளவு பெரிய எம்பையரை கட்டி வச்சிருக்காங்க. பேரம் பாருங்க, வந்தோடனே அழிச்சு தள்ளி தூக்கி வீசிட்டான். ஏன்? எத்திக்ஸ் இல்ல, மொராலிட்டி இல்ல. ஸ்கில்லுங்கிறது ஒரு பார்ட், வேலையை செய்ய தெரியல அப்படிங்கிறது இன்னொரு பார்ட். ஆனா எத்திக்கலாவும் மாரலாவும் அந்த குடும்பத்துல இருக்க முடியல. அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கண் முன்னாடி 10 வருஷத்துல அவன் அழிச்சு வீசி தூக்கி வீசிட்டான். திருப்பூர்ல எக்ஸாம்பிள் இருக்கு. திருப்பூர்ல இருக்கு. நம்ம எதுக்கு ரொம்ப தூரம் போய் பாம்பே போய் டெல்லி போய் தொலாவணும்? திருப்பூர்ல இருக்கு. நம்ம கண் முன்னாடியே மிகப்பெரிய நிறுவனங்கள் தாத்தா காலத்துல ஆரம்பிச்சு அது அப்பா காலத்துல ஆரம்பிச்சு 50 ஆண்டுகள்ல புகழ்பெற்ற நிறுவனங்கள் இன்னைக்கு காணாம போன உதாரணம் திருப்பூர்ல இருக்கு. ஏன்? அதே எத்திக்கல் அண்ட் மாரல் பிஹேவியர் அந்த குழந்தைகளுக்கு இல்ல. They didn't run the same company with the same set of moral values. நடந்துக்கு. டாடா ஏன் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்னைக்கு டாடானா எந்திரிச்சு நிக்கிறோம்? டாடா கோட் ஆஃப் எத்திக்ஸ்யா, பணம் எல்லாம் கொடுக்க மாட்டான், ப்ராஜெக்ட் கையெழுத்து போட்டு போயிட்டே. கவர்மெண்ட் ஆபீஸ் போனீங்கன்னா சொல்லுவாங்க, அண்ணே டாடா கம்பெனி ஆமாண்ணே, ஏதாச்சும் ஒரு 10% கொடுப்பாங்களான்னு ஃபைல் அப்படியே வச்சிருக்கேன். டாடா கொடுக்க மாட்டான் தெரியாதயா, அவன் போய் கோர்ட்டுக்கு போயிடுவான். இன்னைக்கும் கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனா ஏன் டாடா ஃபைல் மட்டும் கையெழுத்து ஆகுது? டாடாக்காரன் தெளிவா இருக்கா, நீ கையெழுத்து போட மாட்டியா, பாத்துக்கலாப்பா. நான் கம்பெனில இருந்து நான் பணம் கொடுத்தா என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்கப்பா. எத்தனையோ பிரைவேட் கம்பெனி, ஒரு வேர்ல்டு கிளாஸ் குளோபல் 500 இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க நிறுவனம் தமிழ்நாட்டில் பிசினஸ் பண்ண வந்து இங்க அவன் பணம் கொடுத்து அது மூலமா லேண்ட் கன்வர்ஷன் பணம் கொடுத்து தமிழக அரசு கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாப்ட்வேர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அமெரிக்கால மாட்டினான். சார்பனீஸ்-ஆக்ஸ்லி ஆக்ட் என்றானுக்கு அப்புறம் அமெரிக்கா செனேட்ல கொண்டு வந்த ஒரு சட்டம். அவன் புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸை பார்த்து பிடிச்சிட்டாங்க. டேய் என்ன தம்பி கொஞ்சம் பணம் கொடுத்துருக்க அப்படின்னு. ஆமாண்ணே, இந்தியால பிசினஸ் பண்ணா கொஞ்சம் பணம் கொடுக்கணும், அது தமிழ்நாட்டில் பண்ணா கொஞ்சம் ரொம்ப சேர்த்தி கொடுக்கணும்னு கொடுத்தேன். கொடுத்தது எங்க எழுதியிருக்கான்? புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல எழுதியிருக்கான். யாருக்கு கொடுத்தோன்னு எழுதியிருக்கான். இவருக்கு எவ்வளவு கொடுத்தனே, இவ்வளவு எவ்வளவு கொடுத்தனே, எல்லாம் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ் எழுதியிருக்கேனே பாருங்க. அதாவது மேனேஜர் என்ன சொன்னா, என் வேலையை நான் சரியா செஞ்சுட்டேன். சார்பனீஸ்-ஆக்ஸ்லி ஆக்ட் நீ என்ன என்றான் அப்புறம் கொண்டு வந்தியோ அந்த சட்டத்தின் படி நான் ஃபுல் டிஸ்க்ளோஷர். நீ போய் அங்கிருந்து போய் பிடிச்சிட்டு வான். ரொம்ப ஒரு நீ கூகுள் பண்ணி பாருங்க. அந்த நிறுவனத்து பேர் நான் சொல்லல, அந்த அமைச்சர்கள் பேரு இப்ப நான் சொல்லல, அந்த அதிகாரிகள் பேரும் சொல்லல, கம்பெனி பேரை சொல்ற. ஓபனர் காக்னிசன்ட் டெக்னாலஜி. ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. அவனுக்கு ஃபைன் போட்டான். ஏன்? அமெரிக்கால என்றானுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்துட்டான். நீ உலகத்துல எங்க போய் ஆபரேட் பண்ணாலும் இதனால சொன்ன சார், அமெரிக்கால நேர்மையா இருந்துக்கிறேன், இந்தியா போனா கொஞ்சம் கொடுப்பேன், அதெல்லாம் நீங்க கண்டு கூடாது. அது என்றானுக்கு அப்புறம் சொன்னா நீங்க எங்க போனாலும் கொடுக்க கூடாது, நீ எங்க கொடுத்தாலும் நீ பிடிப்பேன். அதான் சார்பனீஸ்-ஆக்ஸ்லி ஆக்டினுடைய சிறப்பம்சம். நீ உலகத்துல நீ அமெரிக்கன் ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா இருந்து நீ எங்க போய் எந்த மூலையில போய் நீ பிசினஸ் பண்ணாலும் நீ அமெரிக்கால இருக்கக்கூடிய ரூல் ஆஃப் லாவை நீ ஃபாலோ இருக்கு. காக்னிசன்ட் இருக்கு. பெரிய மாட்டி சிஓ ஃபயர் ஆகி டாப் லீடர்ஷிப்பையே ஃபயர் பண்ணி ஃபுல் ஷேக்கப் பண்ணிட்டாங்க. ஃபுல் ஷேக்கப் எல்லாம் தூக்கி வீசிட்டாங்க. எல்லாம் போடா வீட்டுக்கு. இது நடக்கும். இந்த எத்திக்ஸ் இல்ல, மாரல் டைலமா இல்லைன்னா எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் கீழே வந்துடும். இன்னைக்கும் டாடா நிக்கிறது, இன்னைக்கும் டாடா நிலைச்சு நிக்கிறது. டாடா ப்ராடக்ட்னா ஒரு மரியாதை சரியா இருக்கும்பா. மரியாதை பார்த்தீங்கன்னா அந்த இத்தனை ஆண்டுகளா அந்த பிராண்ட் வேல்யூவை எத்திக்ஸை காப்பாத்திருக்கு. நம்ம டாட்டாவை பார்த்தோன்னே சூப்பர் குவாலிட்டி, சூப்பர் பொருள், சீப்பஸ்ட் குவாலிட்டி அப்படிலாம் நம்ம பேச மாட்டோம். நேர்மையா இருப்பான்ப்பா. அது எப்படி எங்கிருந்து ஜம்ஷெட்ஜி டாடா எங்கிருந்து எவ்வளவு ஜெனரேஷனா பில்ட் பண்ணி அது ரதன் டாடா அவருடைய கைக்கு போய் இன்னைக்கு டாடா சன்ஸ்க்கு புது எம்டி நம்ம ஊருக்காரர் இருக்காரு, நாமக்கல்காரர். ஜெனரேஷனா அந்த எத்திக்கல் வேல்யூவை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது உடனடியா சில நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்றதுல கொஞ்சம் சின்ன தர்ம சங்கடம் வரத்தான் செய்யும். ஆனா அது எறும்பு கடிக்கிற மாதிரி, அதை நீங்க ஏத்துக்க பழகிக்கணும். எறும்பு கடிக்கிற மாதிரி. எறும்பு கடி நல்லது. நீங்க எறும்பு கடிக்கு பயந்தீங்கன்னா காண்டாமிருகத்திட்ட மிதிப்படும்.
இல்லைண்ணே அந்த எறும்பு கடிக்கிறதே வலிக்குது, ஒரு சின்ன ஷார்ட்கட் தானே, போனா போய் தொலைது பார்த்துருக்கேன். நான் ஐபிஎஸ்ல நான் பார்த்துருக்கேன், ஒரு சார்ஜ் ஷீட்ல ஏதோ ஒண்ணுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி கையெழுத்து போட்டிருப்பீங்க, 15 இயர்ஸ் கழிச்சு வந்து பிடிப்பான். நீ சரியா பண்ணலையா, நான் அக்யூஸ்ட விட்டுட்டேன், ஏன் விட்டேன்னு சொல்ல அப்படின்னு. அப்புறம் சஸ்பெண்ட் ஆன ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. 15 வருஷம் மாட்டல, 15 வருஷம் கழிச்சு மாட்டினவங்க இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த சின்ன எறும்பு கடிய எப்போதுமே வாங்குவதற்கு தயாரா இருங்க, ஒரு தப்பும் கிடையாது. அது வந்து கொஞ்சம் கொலீக்ஸ் ஒரு உரசல், நான் நேர்மையா இருந்தா இப்படித்தான் எல்லாம் இவன் பிழைக்க தெரியாதவன்னு சொல்லுவான், சொல்லிட்டு போறாங்க. அதற்கான வெகுமதி எத்திக்ஸ் மட்டும் கொஞ்சம் லேட்டா வரும், உடனே வந்துடாது. இட் வில் நாட் கம் இமிடியட்லி. ஆனா சனி மட்டும் பாத்தீங்கன்னா யோசிச்சுதான் கொடுப்பார். நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, ஐயோ சனி வந்துட்டாருப்பா, 7 நாட்டு சனி வந்துட்டாருப்பா, கண்டகை சனி வந்துட்டாருப்பா, எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்ப்பா, சனி வந்தாரு. சனி இஸ் த லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அவருக்கு மட்டும்தான் அந்த சிறப்பம்சம் இருக்கு. சனி மட்டும் he will completely go through your profile. ஏன் டெசிஷன் எடுத்தீங்க, ஏன் அந்த சூழ்நிலையில அந்த முடிவு எடுத்தீங்க, எத்திக்கலா எடுத்தீங்க. சில நேரத்துல நீங்க தவறான டெசிஷன் எடுத்திருக்கலாம் நீங்க நினைக்கலாம், ஆனா அந்த சூழ்நிலைக்கு சரியா இருந்தா கூட அது ஓகே தான். அதனாலதான் சனி மட்டும் ஐயப்ப மாலை என்னங்க, இதெல்லாம் நாங்கெல்லாம் நிறைய பேர் சபரிமலைக்கு போறோம், வருஷம் போறோம். ஏன் எதுக்கு போறோம்? முருகனுக்கு போறாங்க, தேவிக்கு போறாங்க, எல்லாம் போறாங்க. ஏன்? ஐயப்பனே வந்து கலியுகத்துல கேட்கிறார். ஏன்னா ஐயப்பன் சொல்லிடுறாங்க, ஐயப்பன் இஸ் a form of சனி, நீதான்ப்பா ஜட்ஜு, எல்லாத்தையும் பார்த்துக்க. இந்த கலியுகத்துல எல்லா மக்களும் தப்பு பண்றாங்க, யாரெல்லாம் தப்பு பண்றானோ கரெக்டா பிடிச்சி சபரிமலைக்கு வர சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஐயப்ப சொல்றாரு, அது எப்படி பண்ண முடியும், அது சரி, தப்பு இல்லப்பா, என்னை நம்புறாங்க, என்னை வேண்டாங்க, என் மேல பக்தியா இருக்காங்க. கடவுளுடைய குணம் என்ன, நம் தவறு, பக்தர்கள் தவறு செய்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதான கடவுள். கரெக்டுங்களா? கடவுள் வந்து இல்ல நீ தப்பா நீ வந்துடாத நாளில இருந்துன்னா கோயிலுக்கு போறவங்களே 4 பேர் தான் போவாங்க. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வந்து எத்திக்கல் பிஹேவியரை மெயின்டைன் பண்ண கடவுள் நினைக்கிறாரு, வர வர கொஞ்சம் கொஞ்சமா நீ மாறு, நீ மனுஷன் தானே, உடனே மாற மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா நீ மாத்திரங்கிறக்காகத்தான் இந்த டெம்பிள், ரிலிஜன், ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்ப ஐயப்ப சொல்றாரு, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, என் பக்தர்களை நான் காப்பாற்றணும். அதுக்கு ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்றாங்க ஐயப்பனும் இந்த பவர்ஸ் பியும். ஏன்னா ஐயப்பனுக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க ஜட்ஜாருன்னு. ஐயப்பன் சொல்றாரு, சரி என்னுடைய பக்தர்கள் வாலண்டியரா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டா அப்படின்னு மேல இருந்து கேட்கறாங்க, வாலண்டியரா என்னையா சொல்லணும்? அதாவது அவங்க தப்பே பண்ணின்னு வச்சுக்க, எனக்காக அவங்க மாலை போட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நல்ல அறுசுவை உணவு இருந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க, பஞ்சு மெத்தையா இருந்தாலும் தரையில தான் படுப்பாங்க, காலங்காத்தால கோல்டு வாட்டர்ல குளிப்பாங்க. எனக்காக 40 கிலோமீட்டர் இந்த மலையில, காடுல, வெயில்ல நடந்து வருவாங்க. செருப்பு கூட போட மாட்டாங்க, 40 நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கயா. ஒண்ணு கேட்கறாங்க, என்ன ஆச்சரியமா இருக்கு. அதாவது இந்த ஐயப்பனுக்கு மட்டும்தான், சனி லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு மட்டும்தான் நீங்க தப்பு பண்ணாமையே தப்பு பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்க அனுபவிக்கிறீங்க, பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறீங்க. ஐ வில் வில்ஃபுல்லி, நானே வாலண்டியரா அந்த பனிஷ்மெண்ட்ல ஏத்துக்கிறேன். 42 நாள் மண்டலத்துக்கு நான் நேர்மையா இருக்கிற முடிஞ்ச வரைக்கும். இப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, எசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. 42 நாள்ல உங்க உடம்பே வந்து புது உடம்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், யுவர் ஹோல் பாடி ரீசைக்கிள்ஸ் இன் 42 days. 42 நாள்ல புது செல், எல்லா செல்லுமே போயிட்டு புது செல் வந்துடும். சோ அப்ப 42 நாள் இந்த மாதிரி நீ வாழ்ந்துட்டீனா நீ வாழ்க்கை ஃபுல்லாவே மாறிட்டேன்னு அர்த்தம். அப்படிங்கறக்காகத்தான் இந்த மண்டலத்தை நம்ம கொண்டு வந்தோம். தேவையில்லாத உணவு சாப்பிடாத, 3 வேளை எதுக்கு சாப்பிடுறீங்க, எதற்காக எல்லாமே எனக்கு எனக்கு எனக்கு, எதற்காக பஞ்சுமெத்த, எதற்காக சுகம், எதற்காக உன்னை மீறி பொருள் நீ எடுத்துக்கிற நேச்சர் இருந்து. எல்லாருமே வந்து கையில கோடாலி இருக்கு அப்படிங்கறக்காக எல்லா மரத்தையும் வெட்ட முடியாது. பட் உங்களுக்கு கோடாலி இருக்கு, வலிமை இருக்குன்னு இத்தனை மரத்தை வெற்றையே, இன்னும் 300 வருஷம் கழிச்சு குழந்தைங்க வந்தாங்கன்னா மரம் யாரு கொடுப்பாங்க? அப்ப ஐயப்ப மலைக்கு போறவங்க பயந்துக்கிறாங்க, ஐயோ அப்ப நம்ம கம்முன்னு இருக்கிற மாட்டிருக்கப்பா, அந்த 42 நாள் பொட்டாட்டு இருக்கணும். சோ எப்படி செக் வைக்கிறாரு பாருங்க ஐயப்பன். நீ 42 நாள் தப்பு பண்ணிருக்கியோ இல்லையோ தண்டனை அணுவி, அப்படியே வாழ்க்கையை வாழ ஆரம்பி. அது எத்திக்கல் அண்ட் மாரல் ஸ்டாண்டர்ட் வாழ்க்கையில பில்ட் ஆகும். நீ சமுதாயத்துக்குள்ள இந்த மாதிரி நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னா சமுதாயம் மாற ஆரம்பிக்கும். அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே வந்துச்சு, ஆன்மீகமே வந்துச்சு.
பகவத்கீதையே வந்துச்சு, தி டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்டே வந்துச்சு, ரம்ஜான் ஃபாஸ்டிங்கே வந்துச்சு. அதனால நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்துல அதற்கான பதில் இருக்கு. நார்மல் டிஸ்கோர்ஸ்ல பதில் இல்ல, பதில் இல்லை. ஹார்வர்ட்ல, ஸ்டான்ஃபோர்ட்ல எத்திக்ஸ் ஹையஸ்ட் ரேட்டட் கோர்ஸ். நீங்க நாளைக்கு ஹார்வர்ட் ஸ்டான்ஃபோர்ட்லாம் படிக்க போனீங்கன்னா, ஸ்டான்ஃபோர்ட்ல அந்த ப்ரொஃபஸருடைய பேரை மறந்துட்டேன், மைக்கேல் சாண்டல் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். அவருடைய எத்திக்ஸ் கோர்ஸே 160 பேர் தான் அப்ளை பண்ண முடியும். ஸ்டான்ஃபோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க மைக்கேல் சாண்டல் கிளாஸ்க்கு. ஆனா அவர் 160 பீப்புளை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவார். சோ உலகத்துல ஹையஸ்ட் ரேட்டட் கோர்ஸ் எல்லாமே எத்திக்ஸ். ஏன்னா எத்திக்ஸ் கம்பைன்ஸ் philosophy, கம்பைன்ஸ் spirituality, இட் கம்பைன்ஸ் moral science, இட் கம்பைன்ஸ் சயின்ஸ். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க டெசிஷன் எடுக்க முடியாது. அவ்வளவு புரிதல் தன்மை வேணும் அப்படிங்கறக்காக. அதனால் தொடர்ந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து விஷப்பரீட்சை உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து அந்த விஷப்பரீட்சை you should pass with flying colors. நீங்களே உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு பரீட்சையும் கூட you should pass with flying colors. அப்படி பண்ண 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 நாமளும் எத்திக்கல் பாத்துல நடக்க ஆரம்பிக்கும். the path of dhamma. நேரம் ஆயிட்டு இருக்கு. அடுத்து நாம என்ன புத்தாக்குள்ள போகல, இந்த புத்தாக்குள்ள the path of dhammaக்குள்ள போகல. அது இன்னொரு நாள் வாய்ப்பு இருக்கும் பொழுது பேசுவோம். அப்பதான் அந்த புத்தர் சொன்ன அந்த தம்மா அப்படிங்கிற பாத்துக்குள்ள உங்க லைஃப் என்டர் ஆகும். அதுக்கு ஒரு லைஃப் டைம் ஆஃப் பிராக்டிஸ் இன் எத்திக்ஸ், லைஃப் டைம் ஆஃப் அட்ரஸிங் மாரல் டைலமா. அதை பண்ணும் பொழுது தம்மா அப்படிங்கிற அந்த ட்ரூத் பாத்துக்குள்ள போகும். அப்போ உங்களுக்கு அனைத்துமே சமமா தெரிய ஆரம்பிக்கும். எக்ஸைட் ஆக மாட்டீங்க, சோகமாக மாட்டீங்க, சந்தோஷம் ஆக மாட்டீங்க, கோவப்பட மாட்டீங்க. அனைத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனது உங்களுக்கு வரும். அதான் விவேகானந்தர் அவர் சொல்லக்கூடிய யோக சூத்ரானுடைய முதல் சூத்ரா. Your mind is not like a wave. It is always a sense of balance. அதை ரீச் பண்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நாங்க போக வேண்டியது இருக்கு, இவ்வளவு தவறுகள் செய்ய வேண்டியது இருக்கு, இவ்வளவு கடினமான பாதையில பயணிக்க வேண்டியது இருக்கு. நாம கர்டிஸ் லீமேவா இல்ல ஹான்சலாங்கிற கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. வேகமா சண்டையை முடிவு கொண்டு வரக்கு மக்களை கொல்வனா இல்ல சண்டை முடிவுக்கு வரலாம் ஒரு மக்களுடைய உயிரும் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்ல தோணுதான்னு இருக்கு. கொன்னவனுக்கு 1964 ஜப்பானுடைய மிகப்பெரிய விருதை கொடுத்திருக்காங்க. பாரக் ஒபாமா அவர் பிரசிடென்டா இருக்கும்போது ரெண்டு தியேட்டர்ல கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான் தியேட்டர்ல ஒரு கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கு, ஈராக் தியேட்டர்ல ஒரு கான்ஃபிளிக்ட், மிடில் ஈஸ்டுக்குள்ள இருக்காரு. ஆனா பாரக் ஒபாமாவை கூப்பிட்டு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே ஆச்சரியம், என்ன அது ஒபாமாவை கூப்பிட்டு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸை கொடுக்குறேன்னு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்க படை அதிகப்படுத்தினாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஈராக்ல படை அதிகப்படுத்தினார். அவங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னா, அட்லீஸ்ட் சண்டையை வேகமா முடியுங்கப்பான். நீ எல்லா பக்கமும் போய் அடுத்து நீ போய் ஈரானை நோண்டுவியாட்டு இருக்கு, அடுத்து இப்பதான் கொசோவா செக்ல இருந்தா வெளியே வந்திருக்க, கொஞ்சம் வேகமா முடிச்சீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு. அது ஒரு தியரி. சண்டையை முடிக்கிறதுக்காக ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மாரல் டிஸ்கோர்ஸ். ஒபாமா ஜஸ்ட் வார் அந்த ஸ்பீச்சை பார்க்கணும். பாரக் ஒபாமாவுடைய ஸ்பீச் ஜஸ்ட் வார்ன்னு பேசியிருப்பார். நான் வெட்கி தலைகுனியலைங்க, நோபல் பிரைஸ் வாங்கிட்டேன், அதற்காக நான் பாவ மன்னிப்பு கேட்க வரல. இந்த சண்டைங்கிறது நடத்தப்பட வேண்டிய சண்டை, மனித குலத்திற்கு தேவையான சண்டை. இந்த சண்டையை போடலினா மனித குலம் இருக்காது. அதனால இந்த ஜஸ்ட் வார நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதற்கு நீங்க இந்த அவார்டை கொடுத்திருக்கீங்க, நான் அதை பெருமையோடு ஏத்துக்கிறேன், ஜஸ்ட் வார் அப்படின்னு பேசியிருப்பார். 1.5 மணி நேரம் பேசிட்டேங்க, உங்களுக்கு தூக்கம் வருது, அடுத்து நீங்க சாப்பிடணும். ஏன்னா அது ஒரு எல்லையில்லா டாபிக், பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். இந்த ரோடு எல்லா பக்கம் போகும், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் எல்லா இடத்துக்கும். மறுபடியும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், நிறைய பேசுவோம். ஆனா நீங்க எத்திக்கலா இருக்கணும், எத்திக்கலா இருக்கணும். நம்ம நாடு எத்திக்கலா உங்களை போன்றவர்கள் பெரிய பதவியில் உட்கார்ந்தா மட்டும்தான் இந்த நாடுக்கு விமோச்சனம், இல்லாட்டி விமோச்சனம்லாம் கிடையாது. Excellent speech by our chief guest. This deserves a big standing ovation by our students. நல்லது நடக்கட்டும், வாழ்க வளமுடன், பாரத் மாதா கி ஜெய். அண்ணா வணக்கம். வணக்கம்ங்க, சொல்லுங்க. பர்ணிகா ஃப்ரம் பொள்ளாச்சி, ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யோர்ஸ்ங்கண்ணா. அண்ணா எனக்கு என்ன क्वेश्चनனா, நீங்க எப்பவுமே உங்க பாரை ரொம்ப ஹையா செட் பண்ணிருக்கீங்க. நான் ஏதாவது சிஏ படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னா உங்களை எக்ஸாம்பிளா சொல்லிடுவாங்க வீட்டுல. நீங்க லக்னோல இப்ப ஐஏஎம்ல படிக்கல,
யூபிஎஸ்சி எக்ஸாமும் ஐஏஎம் எக்ஸாமும் ரெண்டுமே வந்து அட் டைம்ல நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குன்னு அதை பத்தி சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹவு டிட் யூ ஃபேஸ் இட்? அதை வந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்கங்கிறத பத்தி சொன்னீங்க. நன்றி சிஸ்டர், உட்காந்துக்குங்க. கட்டு ஸ்லீமே கேள்வி, அடுத்த கேள்வி நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப நீங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அதே பாத்துல தான் இருக்கீங்க. ஐ திங்க் நம்ம எல்லாம் அதே பாதையில வந்திருக்கோம். உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டாப் முன்னாடி பஸ் போயிட்டு இருக்கு, நீங்க பின்னாடி ஒரு 2 ஸ்டாப் பின்னாடி இருக்கீங்க. டெசிஷன் மேக்கிங் இதுல எத்தனை பேர் வந்து உண்மையாலுமே சிஏ ஆகணும்னு நீங்க இருக்கீங்க எனக்கு தெரியல. எத்தனை பேர் அப்பா சொல்லியிருக்காங்க சிஏ ஆகணும் தெரியல. இட்ஸ் a சாய்ஸ், தவறு கிடையாது. உங்க பர்சனல் சாய்ஸா இருக்கலாம், ஃபேமிலி சாய்ஸா இருக்கலாம். இப்ப நீங்க இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றீங்க. should I do this, should I do that, அல்ல should I do both of this அப்படி. என்னை பொறுத்தவரைங்க டெசிஷன் மேக்கிங்க முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா பாதி பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபைடு டெசிஷன் மேக்கிங் அது ரொம்ப கஷ்டம். யாரோ சொன்ன மாதிரி காமன் சென்ஸ் இஸ் த லீஸ்ட் காமன் அப்படின்னு. காமன் சென்ஸ் தான் உலகத்தில் ரொம்ப குறைவா இருக்குங்க, அதனால இவ்வளவு பிரச்சனைகள். எனக்கு உதாரணத்துக்கு நான் எம்பிஏ படித்தேன். ஆனா எம்பிஏ படிக்கணும்னு தான் நான் லக்னோ போனோம் தவிர ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நான் போகலைங்க. லக்னோ போய் ஒரு எம்பிஏ முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாங்கிற ஐடியால தான் போனேன். லக்னோங்கிறத நீ மாத்துச்சு. ஓ இந்த மாதிரி உலகம் இருக்கு, மக்கள் கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கும் பொழுது முதல் வருஷம் முடியும் பொழுது சிவில் சர்வீஸ் அப்படின்னு மனசு மாறி கார்பரேட் போகக்கூடாது, நம்ம வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் வந்து. அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நான் 2 விஷயத்தையும் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு. ஏன்னா ஒரு டிகிரிக்காக அங்க போயிருக்கேன், அதையும் முடிக்கணும். பரீட்சை எழுதி பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸும் 2வது வருஷத்துல வருது, அதையும் பாஸ் பண்ணணும். அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அந்த கோலுக்கு தகுந்த மாதிரி மாத்த ஆரம்பிக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையை மாத்த மாட்டாங்க, ஆனா கோல் மட்டும் வேணும்னு நினைப்பாங்க. தூக்கத்தை குறைக்கணும், ஸ்டடி ஹவர் அதிகப்படுத்தணும், உங்களுடைய எக்ஸ்டர்னல் பிளஷரை குறைக்கணும். எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? எத்தனை பேர் அடுத்த 1 வருஷம் நான் படமே பார்க்காம இலக்க நோக்கி போவேன்? கை தூக்குங்க பார்க்கலாம். படம் பார்த்தாலும் தப்பு இல்லைங்க, அது என்னங்க தப்பு? ஓகே சரி. அண்ணே அப்பப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு 2 படத்தை பார்ப்பனே, பொங்கலுக்கு ஒன்று தீபாவளிக்கு ஒன்று அடிப்போம். எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? எனக்கு என்டர்டைன்மெண்ட்டும் முக்கியம், பிளஷரும் முக்கியம், இதுவும் செய்வேன். ஓகே இட்ஸ் a சாய்ஸ். இப்ப நீங்க எல்லாருமே வாலண்டரியா ஒரு சாய்ஸ் எடுத்திருக்கீங்க. பட் சில பேர் பாத்தீங்கன்னா இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு நினைப்பாங்க. அது லைஃப்ல நிறைய இடத்துல அது நடக்காது. இஃப் யூ வாண்ட் திஸ் யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் தட். சாக்ரிஃபைஸ் பண்ணாம சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காது. உதாரணத்திற்கு தூக்கத்தை 2 மணி நேரம் சாக்ரிஃபைஸ் பண்ணா உங்களால இது பண்ண முடியும். ஏன்னா இந்த வருஷம் ஆல் இந்தியா உங்க ஐசிஐ ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க லாஸ்ட் 3 இயர்ஸ். ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் அவருடைய குழந்தை புனேல இருந்து ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர், லேபரர் ஒருத்தருடைய குழந்தை, ஹவுஸ் மெய்டு ஒருத்தருடைய குழந்தை. ஒரு காலத்துல சிஏ எல்லாம் பார்க்கும்போது ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா சிஏவா இருப்பாங்க, பையன் சிஏவா இருப்பான். இல்ல ஒரு காலத்துல நாங்க பார்த்திருக்கோம். அல்லது பெரிய ரிச் ஃபேமிலியில இருந்து சிஏவா இருப்பாங்க. ஆனா கொங்கு பகுதியில் இங்க வந்து பார்க்கும் பொழுது இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சிஏ, எல்லாமே விவசாயத்துல இருந்து வந்து முதல் ஜெனரேஷன் சிஏ. அதே மாதிரி இங்க முன்னோடிகள் எங்க ஐயாலாம் இருக்காங்க. நீங்களும் கிட்டத்தட்ட அதே பாத்துல தான் வர்றீங்க. நிறைய பேர் இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா. அது மத்தவங்க மாதிரி இந்த பாத் ஈஸி இல்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகணும். எக்ஸ்ட்ரா போகும்பொழுது நீங்க எக்ஸ்ட்ரா சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகும். இது நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். ஏன்னா அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் சில பேர்த்த டிஸ்அட்வான்டேஜா வச்சிருக்கு. நான் வந்து இல்லப்பா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூல் தவறு கிடையாது, குவாலிட்டி ஸ்கூல்ஸ் நிறைய படிச்சிருக்கோம், நல்ல மார்க் வாங்கியிருக்கோம். திடீர்னு சிஏனா கொஞ்சம் டிரான்சிஷன் ஃபேஸ் கஷ்டமா இருக்கு. அப்படிங்கும் பொழுது நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா அந்த பர்சனல் கம்ஃபர்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. தூக்கத்தை 1 மணி நேரம் குறைப்பனே, பிளஷர்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவனே, படிக்கிறத ஒரு 3 மணி நேரம் அதிகப்படுத்துவனே. இந்த கிளாரிட்டி நிறைய குழந்தைங்களுக்கு வர மாட்டேங்குது. தட் இஸ் a big problem in current generation. இந்த கரண்ட் ஜெனரேஷன் அந்த கிளாரிட்டி இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்கு. எந்த ஊருக்கு போகணும்னு உனக்கு தெரியாதுன்னா எந்த பாதையும் நீ அழைத்து செல்லும்னு சொல்லுவாங்க. நீ எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று உனக்கு தெரியவில்லை என்றால் எல்லா பாதையும் உன்னை அந்த ஊருக்கு அழைத்து செல்லும். ஆனா எந்த ஊருக்கு போகணும்னு நீங்க முடிவு பண்ணா அது ஒரு பாதை தான் இருக்கு.
அந்த ஒரு பாதையை நீங்க வந்து முடிவு செஞ்சு போங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.